அனைவருக்கும் வணக்கம். 15 மற்றும் 16 தேதியில் ஆசிரியர் தகுதி தேர்வு 4.80 லட்சம் பேர் எழுதுகின்றனர். தமிழகம் முழுவதும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறுகிறது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன. இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்களுக்கு தாள் 1 தேர்வும், பிஎட் முடித்த பட்டதாரிகளுக்கு தாள் 2 தேர்வும் நடத்த அறிவிக்கப்பட்டது. தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் உள்ள காலி இடங்களை நிரப்புவதற்காக இத்தேர்வு நடத்தப்படுகிறது. நவம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதி நடைபெறுவதாக இத்தேர்வு அறிவிக்கப்பட்டது. கல்லறை திருநாள் அன்றைய தேதியில் கல்லறை திருநாள் என்பதால் இதனை வருகிற 15 மற்றும் 16 தேதிகளில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழகம் முழுவதும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறுகிறது. இத்தேர்வு 4,80,000 பேர் எழுதுகிறார்கள். தாள் 1 தேர்வை 1,370,000 பேர் எழுத உள்ளனர். இதேபோல் ஞாயிற்றுக்கிழமை தாள் 2 தேர்வு நடக்கிறது. இதனை 3,73,438 பேர் எழுதுகிறார்கள். தாள் 1 தேர்வு 367 மையங்களிலும், தாள் 2 தேர்வு 1241 மையங்களிலும் நடைபெறுகிறது. இத்தேர்வு காலை 10 மணிக்கு தொடங்கி 1 மணி வரை நடைபெறுகிறது. தேர்வு கூடத்திற்கு 9:30 மணிக்குள் வர வேண்டும். அதற்கு மேல் வந்தால் அனுமதிக்க மாட்டார்கள் என்று ஆசிரியர் தேர்வு வாரிய உறுப்பினர் ராமேஸ்வர முருகன் தெரிவித்துள்ளார். இந்த தேர்வு எழுதும் மாணவர்கள் அதே மாதிரி அவர் மேலும் கூறியதாவது, மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக 1 மணி நேரம் வழங்கப்படும். அதாவது காலை 10 மணி முதல் பகல் 2 மணி வரை தேர்வு நடைபெறும். தேர்வினர் கருப்பு பால் பென் மூலம் எழுத வேண்டும். தேர்வினை கண்காணிக்க அனைத்து மாவட்டங்களிலும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 2 வருடத்திற்கு பிறகு இத்தேர்வு நடைபெறும். பறக்கும் படையும் அமைக்கப்பட்டுள்ளது. எவ்வித முறைகேடும் அளிக்காத வகையில் தேர்வு மையங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படும். இவ்வாறு கூறினார். தேர்வு கண்காணிப்பு அதிகாரிகள் குழு மிக அருமையாக செயல்படும் என்பதையும் தெரிவித்துள்ளார். எனவே இத்தேர்வு எழுதும் தாள் 1 மற்றும் தாள் 2 எழுதும் இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாகவும், யூனிக் அகாடமி அறக்கட்டளை சார்பாகவும், அகில இந்திய கல்வியாளர்கள் மற்றும் கல்வி ஆலோசகர்கள் சங்கம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது கல்வியாளர் முனைவர் ஜே. கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.